Hello friends, welcome to Tamil Tutorials World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Google search history நம்ம வந்து எப்படி delete பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலனா கீழ உள்ள ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிருங்க. கூடவே ஒரு bell symbol வரும் அதையும் நீங்க press பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து Google search history பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து சாதாரணமா browserல நம்ம வந்து browsing பண்ணும்போது அதோட history எல்லாமே நம்ம வந்து browserல போனோம்னா historyன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம அது மூலமா எல்லா history நம்ம வந்து delete பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம வந்து Googleல என்னென்ன சர்ச் பண்றோமோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து Googleோட சர்வர்ல வந்து சேவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை எப்படி delete பண்ணலாம் அத பத்தி நான் சொல்றேன். சோ இந்த லிங்கை நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். சோ இத நீங்க கிளிக் பண்ணி உங்களோட history எல்லாத்தையும் நீங்க delete பண்ணிக்க முடியும். சோ history பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் bundle view னு கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து கேட்டகரி வைஸா நம்ம வந்து பாத்துக்க முடியும். சோ ஐட்டம் view னு கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கனா நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து என்னென்ன சர்ச் பண்ணிருக்கோம் அத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பாத்துக்க முடியும். பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து என்னென்ன சர்ச் பண்ணிருக்கனோ அது எல்லா டீடைல்ஸும் நமக்கு வந்து இந்த சர்வர்ல சேவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி delete பண்ணலாம் அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம வந்து 1 by 1 ஆவும் delete பண்ண முடியும். இதல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இங்க பிரஸ் பண்ணீங்கனா டீடைல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லட்டா நம்ம வந்து delete பண்ணிக்க முடியும். அதே மாதிரி delete ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. இங்க சர்ச் பண்றதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு மெனு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல select னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத நீங்க பிரஸ் பண்ணீங்கனா நம்ம வந்து எந்தெந்த ஹிஸ்டரி வந்து நம்ம delete பண்ணனுமோ அத மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து delete பண்ணிக்க முடியும். சோ நீங்க வந்து ஃபுல்லா delete பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இதுல இந்த ஆப்ஷனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல delete activity by னு இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுடே தான் டிஃபால்ட்டா சூஸ் ஆயிருக்கும். சோ நீங்க வந்து நேத்து ப்ரௌஸ் பண்ணது லாஸ்ட் 1 வீக்கா ப்ரௌஸ் பண்ணது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 30 நாள் நீங்க வந்து என்னென்ன சர்ச் பண்ணீங்களோ அதோட ஹிஸ்டரி எல்லாமே சேவ் ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் டைம் னு இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ஹிஸ்டரி சேவ் ஆயிருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து delete ஆயிரும். கஸ்டம்னு கொடுத்திருப்பாங்க. நீங்க இத பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து டேட் பிக்கர் டூல் மூலமா நம்ம வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து delete பண்ணிக்க முடியும். பாத்தீங்கன்னா தெரியும். சோ நம்ம வந்து ஆல் டைம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல் டைம்ல செலக்ட் பண்ணிட்டு இதல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க வந்து ads, android, assistant, books, google plus நம்ம வந்து அந்த கேட்டகரி வைஸா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல் ப்ராடக்ட்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு delete னு கொடுத்திருப்பாங்க கீழ. இத நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேக்கும். நான் வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போ delete அந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் deleted activity from all time னு இருக்கும். சோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே delete ஆயிருச்சு. இப்போ நான் திரும்பவும் அந்த பேஜுக்கு நான் பேக் ஸ்பேஸ் பிரஸ் பண்ணி போறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் no activity னு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து Google history எல்லாத்தையும் நம்ம வந்து delete பண்ணனும். சோ நண்பர்களே இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் Facebookல தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்ட் அந்த பேஜை லைக் பண்ணிருங்க. Thanks for watching. Please subscribe.